நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பாலமுருகன் லெதர், கௌதம் லெதர் இண்டஸ்ட்ரீஸ், குரோம்பேட்டை, சென்னை. கொப்பனாப்பட்டி ஏஎல் ஸ்ரீனிவாசன், எஸ் சுமதி, வேந்தன்பட்டி ஏஆர்என் பழனியப்பன், பி லதா. முதல் நாள் நிகழ்வில் கணபதி பூஜையுடன் நகரத்தார்கள் சங்கல்பம் எடுத்துக்கொள்வதை பார்த்தோம். இரண்டாம் நாளில் திருவெண்காடார் தன் தாயார் ஞானகலாம்பிகை ஆட்சியுடன் திருவெண்காடு சென்று சிவதீட்சை பெற்று தான் பூர்வ ஜென்மத்தில் வழிபட்டு வந்த மரகதலிங்கம், விநாயகர் விக்கிரகங்கள் ஆகியனவற்றை பெற்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது, அன்று மாலை திருவெண்காட்டாருக்கு திருமணம் பேசி முடிப்பது ஆகியவற்றை பார்த்தோம். மூன்றாம் நாள் நிகழ்வில் திருவெண்காட்டார் முக்குள நீராடல் முடித்து பூம்புகாரில் உள்ள பல்லவனீஸ்வரத்துக்கு வருவது. இரவு திருக்கல்யாணம். இதில் சிறப்பு என்னவென்றால், இந்த திருக்கல்யாணத்தில் மணமாகாதவர்கள் கலந்து கொண்டு மாலை வாங்கி சாற்றினால் உடனே திருமணம் முடிந்துவிடும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை. நான்காம் நாள் திருவிழாவில் காலை மருதவான குழந்தைக்கு அபிஷேக ஆராதனை, பட்டினத்தாருக்கு அலங்காரம், தீப ஆராதனை. மாலை பூம்புகார் அருகிலுள்ள சாயாவனம் ஆலயத்தில் மருதவான குழந்தைக்கு பால் புகட்டுவது. இரவு பூம்புகார் பல்லவனீஸ்வரர் ஆலயத்தில் மருதவான குழந்தைக்கு எடைக்கு எடை பொன் கொடுத்து குழந்தையை திருவெண்காடார் பெற்றுக்கொள்வது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன், கொடம்பாக்கம், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஐந்தாம் நாள் திருவிழாவில் மருதவான குழந்தையை கல்வி கற்க பள்ளிக்கு அனுப்புவது, முத்து பரீட்சை, இரத்தின பரீட்சை ஆகியவற்றில் தேர்ச்சி பெறுவது. மாலை மருதவாணர் சிந்தாமணி என்ற கலத்தில் ஏறி வெளிநாட்டிற்கு கொண்டு விற்க சென்று பின்பு திரும்புவது. மருதவாணர் சிறு பெட்டியை தாயிடம் கொடுத்துவிட்டு மறைவது. திருவெண்காடார் அந்த சிறிய பெட்டியை திறந்து பார்த்த பொழுது அதனுள் ஒரு காதற்ற ஊசியும் முறுக்கவிழ்ந்த நூலும் இருக்கின்றது. அத்துடன் ஒரு ஓலையில் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒரு உபதேச மொழியும் எழுதியிருக்கின்றது. இதை கண்ட திருவெண்காடார் துறவரம் பூணுகிறார். வித்யாபியாசம் அப்படின்னு அரிச்சோடி கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறது. அதே மாதிரி இப்பொழுது நிகழ்வாக புண்ணியாகவாசனம் அப்படின்னு நிறைவு பெற்று இப்பொழுது குழந்தையை படிக்க வைக்கிறதற்காக இங்கே பாடசாலையிலே இப்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் நாளும் தெரிஞ்சுட்டா உடனே 2 போடணும்.
நம்ம மருதான குழந்தை எல்லாம் முடிச்சிருச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப நவரத்தினங்கள் பரிச்சை பண்ணணும். அப்படிதான் முன்னாடி ஆம்பளை வரணும், எல்லாரும் குளித்திய பொம்பளை முன்னாடி வரணும் விட்டு குடிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் பார்க்கணும். இந்த முத்து பரிச்சை ரத்ன பரிச்சைங்கிற நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே முட்டை பால்ல போட்டா கரையும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப எல்லாம் கொடுக்குறது பாசி. நம்ம கண்ணாசு பாட்டு பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முட்டு அது என் மன்னவன் சொத்து ஏமுக்கு குள்ளடான்னு சொல்லுவார். பனித்துளி அல்லது நேரடியாக சிப்பியில் விழுந்தால் முத்து. முட்டை பால்ல போட்டீங்கன்னா கரையணும். பசும்பால் பேக்கெட் பாட்டில் அதுல போட்டா கரைஞ்சி போயிடும். இந்த முத்து பறிச்சு எத்தனை பறிச்சுன்னா அந்த காலத்துல எதுக்கு வச்சிருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். அம்பட்டு நம்ம வியாபாரம் எவ்வளவு. இன்னைக்கு நான் வைரம் பார்க்கறதுக்கு யாருன்னு கேட்டா நம்ம ஊர்ல ஒரு 90 வயசு செடியா தான் பார்ப்பான். இந்த வைரத்துல நீரோட்டம் இருக்கா, இதை வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதானா பார்த்து வச்சுக்கணும். வைரம் நீளம் அது மாதிரி நீளத்துக்கு தனி உச்சம், அதை பார்த்து போட்டுக்கணும். எல்லாரும் நீளம் போடக்கூடாது. இந்த நவரத்தினத்துல நம்ம எல்லாருக்கும் செட்டியார்கள் பூரா பெரும்பகுதி 50 பேருக்கும் தெரியும். இந்த நவரத்தினத்தை இப்ப நம்ம மருதான குழந்தை என்ன பண்ணுன்னு பார்க்கணும். அதனால இனிமே முட்டாய் கொடுங்க, பென்சில் பேனா கொடுங்க. இந்த அவரை ஸ்டேட்டை போய் குடிக்கணும் வந்துடும். மண்டாபடி முத்து நவரத்தினங்கள் வியாபாரத்துக்காக இங்க மருதவான குழந்தைகிட்ட காட்ட வந்திருக்கோம். முதல்ல அவரை பார்த்துட்டு நம்ம நகரத்தார் எல்லாம் வேலை மதிக்கணும். ஒரு வழியா அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா தொண்டுக்குள்ள கை வச்சுட்டே வேலை சொல்றது. மாட்டு வியாபாரம் அப்படி நடக்கும். இது வைர வியாபாரம். ஏன்னா இந்த காலத்துல பேசுனா செவத்துக்கு கூட கால் இருக்கும்பாங்க. அதனால கைக்குள்ள எல்லாம் மதிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு 4 ரூபாய் மருதவனை குழந்தைகிட்ட காட்டி விட்டு போயிடுவான். கொஞ்சம் கூட கேட்டாரு. அதை விட தம்பி டாக்டர் தம்பி குறைச்சல கேட்கிறாரு. இன்னொரு தம்பியை கேட்டு பாருங்க. அதுக்கு மேலே குடிக்க வரேன். காட்டுங்க எனக்கு எல்லாம் தெரியும். யார் என்ன பண்ண முடியாது. ஆமா கை போடுறதா மிச்சம் போங்க. பார்த்து கையை பார்த்து நாங்க ஒழுங்கு வச்சா கொண்டு வரோம். நாங்க யாரு ஐயா விலை 3 பேருமே குறைச்சுதான் கேட்கிறாங்க. இந்த வந்துட்டேன். சரி உள்ள பாக்கட்டும். பாருங்க எல்லாரும் கார் வேற ஒண்ணாந்துருக்காரு. ஆமா பணங்காசுல ரொம்ப இருக்கும். வாங்கிக்கலாம் மாப்பிள்ள மாத்திட்டாங்கல்ல. மாத்தி பாத்துட்டாரு. அவரு கொஞ்சம் அவளை காட்டில கொஞ்சம் கூட கேட்கிறாரு. துபாயில இருந்து யாரும் சொன்னால எங்கிட்ட இருக்காரு. வாஷிங்டன் யாரு தேடணும். பாப்பா வா நான் மதுரை இருக்கேங்க. மந்திரத்து சொல்லியது அப்பட்டு சிந்தா கிடக்கு என்ன நடக்க முடியாதா? தமிழை காட்டணுமா? நமக்கு காட்டு நடந்து நிற்கிறா. ரொக்கத்தை வாங்குவா சும்மா சும்மா பார்த்து கொடுக்காம இந்த கொப்படால் பள்ளிய பண்ணிருக்காரு. கருமாரிராமாவா
மருதவனை வந்துட்டு காட்டுறேன். சரி மருதவனை கோவில் காமிங்க. இந்த வந்துட்டானே காமிக்கிட்டு நான் கேட்டேன் மருதவனை கோவில் காமிங்க. அதான் ஓடிட்டாங்க சும்மா பாசு ராமநாதன் கல்லூர்ல உள்ளவங்க யாரும் வந்துட்டீங்களா? கல்லூர் நகரத்தார் அந்த மன்னர் மொழியை பெற்றுக்கொள்ள முடியும் கண்டுகிறோம். கல்லூரில் சேர்ந்தவர்கள் வரலாம், அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படும். திருவள்ளுவமா இந்த மூர்த்திக்கு புதுக்கோட்டை ஆடிட்டர் மரியாதை பண்ணிட்டு போங்க. திருவள்ளுவமா இந்த மூர்த்திக்கு போவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
டிரைவரா நீங்கள் பாருங்க. பார்வதிபதையே நாடுடைய சிவனே போற்றி. மாளிகை முத்திக்கு மாளிகை முத்திக்கு மாளிகை முத்திக்கு அப்படி போயிருங்க சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவ்வளோதானா? இல்லை என்ன இருக்கு லட்சத்தை சொல்லுங்க. 10,000 கதையா? மருதவன குழந்தை கொண்டு வச்சுட்டு வர்றாங்க. வரும்போது இந்த சுனாமி மீறி ஆழிப்பேரலை அப்படின்னு அடிச்சு அத ஐயா கப்பல் ரோல் வந்துச்சும்பாங்க. அந்த காலத்துல நம்ம சுனாமி தினம் சொல்றோம். இன்னைக்கு ஆழிப்பேரலை அதுல கப்பல் தடுமாறும் போது குளிர் காய்வதற்காக விராட்டியை கேட்கிறாங்க. அவங்க நண்பர்கள் அவங்க தோற்று பூரா ராட்டியை கேட்கணும் கொடுக்கிறாரு. அதாவது நவரத்னம் பதிக்காத விராட்டியை கொடுத்துட்டு ஒரு அண்டிமன் எழுதி வாங்கிக்கிறார். எக்ரிமெண்ட், அதாவது ப்ரோனோட்டு எழுதி வாங்கிக்கிறார். ஊருக்கு போனோம்னா மாதிரி விராட்டின்னு சொல்லுவாங்க. நவரத்னம் பதித்த விராட்டியை காட்டுகிறார். இங்க வந்து இதே மாதிரி விராட்டி தரணும்னு சொல்லும் போது கொடுக்க விராட்டி எரி விராட்டி வேற. அதனால அத ஒரு ப்ரோனோட்டா எழுதி வாங்கிக்கிறாரு. இங்க வந்தோன்ன இந்த பையங்க பூரா அவங்க அப்பாட்ட உங்க பையன் கொண்டாந்து ராத்திரிக்கு தவறுதான் மிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. மகனை வரவேற்க ஓடுறாரு அப்பா. இவரு ஒரு கடவுளை போக அவர் ஒரு கடவுளை வந்துருவாரு. மருதவானம் கட்டிக்கிட்டே போவாரு. போகும்போது பார்த்திருக்கலாம், மருதவானர் ஒரு பக்கம் வந்துருவாரு, இவரு ஒரு பக்கம் போவாரு. இப்ப அந்த ராட்டியை காட்டுவாங்க பாத்துக்கங்க. வரும்போது ஒரு பெட்டியை கொடுத்துட்டு மறைஞ்சிடுவாரு மருதவன குழந்தை. அத அவங்க தாயாட்ட கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்பச்சி வந்தா இந்த பொட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. உடனே இவரு இங்க வந்து பார்த்தோன்ன விராட்டிய சிவத்துல விட்டு இருந்த நவரத்னங்களா போட்டுது. விராட்டிய சாமி விராட்டிய பாருங்க. இதான் அவர் கொண்டாந்த விராட்டி. அந்த விராட்டியில விட்டுவாரு. விராட்டி தான் மிச்சம். தவிடும்
விராட்டி தான் மிச்சம்னு விட்டு எறிவாரு. இந்த விராட்டியத்தை முறையா கொண்டாந்துருக்காரு. விராட்டியும் தவளும் அதுல ஒரு பெட்டியை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டா அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஓலை நறுக்கு இருக்கிறது. இந்த பெட்டி இங்க இருக்குங்கிறதுக்காக கடியாவட்டியை சேர்ந்த அதாவது இந்த பெட்டியை கொடுத்துட்டு போனோம்னு இவரை வந்து திறந்து பார்க்கிறாரு. பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஓலை நறுக்கும் ஒரு காதற்ற ஊசியும் இருக்கிறது. முழுக்க விழுந்த நூல் காதற்ற ஊசியும் அதுல இருக்கு. அதை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஏட்ல காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவடிக்கே அப்படின்னு எழுதிருக்கு. பிரிச்சு பார்த்துட்டு ஆகா வந்தது இறைவன். நமக்கு இந்த நிகழ்ச்சியில டேர்னிங் பாயிண்ட் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்காக அந்த பெட்டிக்குள்ள வெள்ளி 7 எழுத்து அணிகிறது. தங்கத்துல ஊசியும் காதற்ற ஊசியும் முறுக்க விழுந்த நூலும் இருக்கும். அத கடியாவட்டியை சேர்ந்த சின்னழகப்பன் குடும்பத்தினர் விஜயா அவங்க வெள்ளியில இந்த தங்க ஊசி காதற்ற ஊசி அதெல்லாம் செஞ்சு ஒரு வெள்ளி பேழையில கொடுத்திருக்காங்க. ஊசி தங்கத்துல 7 வெள்ளியில அது அவங்க கொடுத்திருக்காங்க. முன்னாடி நம்ம பெட்டியில இருக்கும். அந்த ஊசியும் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவடிக்கே பாத்துட்டாங்க. அதை செஞ்சு கொடுத்த குடும்பத்தினர் அவர்களுக்கு பட்டினத்தார் அனைத்து நலன்களையும் அள்ளி தருவார்கள். இப்பதான் நமக்கு அவருக்கு பேரு பட்டினத்து சாமி. இப்ப அவருக்கு பேரு பட்டினத்து சாமி. அந்த 7 வெள்ளியில காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு அப்படின்னு இந்த வாசகம் அத வெள்ளி பெட்டியில கொண்டாந்துருக்காங்க. மெனக்கட்டுரை செஞ்சு கொண்டாந்துருக்காங்க. வெள்ளி பெட்டியில வச்சிருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு. இப்ப சூறையோ சூறைன்னு இந்த கிராமங்களை புறா அத்தனை சூறையிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருள் அனைத்தும் சூறையோ சூறை சூறையோ சூறை. நம்ம யாரும் எடுக்கக்கூடாது. நம்ம யாரும் சொல்லாதீங்க. அதாவது உடனடி சூறையோ சூறைன்னு சொல்லிட்டு சூறையிட்டோன்னு ஒரு அரை துண்டை கட்டிக்கின்னு இங்க வீட்டுக்கு வர அரை துண்டை கட்டிக்கிட்டு வந்து தாயார வந்து சந்திக்கிறார். இப்ப இருக்குது யாரு? அவங்க அப்பத்தான் ஞானகலையாச்சு. தாயார் மனைவி சிவகலை. திருவெண்காடராகிய நம்ம குபேரன் அரை துண்டை கட்டிட்டு வந்தோடனே அதாவது நம்ம வீடுகள்ல ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவாங்க. நல்லா இவர் வந்து தாயார பார்க்க வர்றாரு. நான் துறவியா போறேன் அப்படின்ட்டு அரை துண்டை கட்டிட்டு வர்றாரு. அவங்க சொல்லுற வார்த்தை நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இத பெட்டியை கொடுத்துட்டு போய் பார்த்து ஆகா வந்தது இறைவன் அப்படின்னு நினைச்ச உடனே சரி நீ துறவியாக போறேன்னு நினைச்சுங்கிற ஒரு வார்த்தை பாக்கியெல்லாம் நம்மளா சொல்றோம். சரிட்டு உள்ள இருந்து ஒரு துணி மூட்டையை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அத 6 கோவணம் நடி துணி. அந்த ஆட்சி கேட்கிறாங்க முற்றும் திறந்த முடிவுகளுக்கு முழு ஆடை எதற்கு? இந்த அறத்துண்டே முழு ஆடைங்கிறாங்க. அம்மன மணிக்காக அறத்துண்ட கட்டிக்க அப்படின்பா வந்து அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை
அம்மனமா இருந்தா இருக்கக்கூடாது, ஆரம்பா கடிக்கணும்பாங்க, தம்பி வெத்து மேல இருக்கக்கூடாதுப்பாங்க. இவங்க நினைச்சிட்டு இந்த படைப்பு பேழையில் உள்ள 6 கோவண துண்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க. உடனடியா அதை அணிஞ்சுக்கிட்டு பிச்சை கேட்கறதுக்காக ஓட எடுத்துக்கிட்டு வர்றாரு. தாயே பிச்சைன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, வீடு அந்நியமா போச்சு, ஊரு சொந்தமாச்சான்னு கேட்கிறாங்க. இவர் ஓட விட்டறிய போறாரு. அதற்கு அந்த ஆட்சி ஓட விட்டறியாக காணாம போனா தேட ஓட வச்சுக்க, விட்டறியாக காணாம போனா தேட. எவ்வளவு பெரிய வாசகம் பாருங்க. ஒரு தாயும் மகனுக்கும் நடக்கிற சம்பவம் நம்ம எல்லாம் விடுவோமா? 100 ரூபாய் நோட்டு தோண்டி 100 தடவை வைப்போம். அவர்தான் உடனடி துறவுனா பட்டினத்தார். பட்டினத்து சாமி இந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுகிறார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேங்கிறார். போயிட்டு வரேன்னு சொல்லிக்கலாமா? கல்யாணக்காரத்துல போனா போயிட்டு வரேங்க, துக்க வீட்டுக்கு போனா ஓடின்னு சொல்றோம். அவர் தாயார் எவ்வளவு பெரிய ஆளு, எல்லாரும் சாவுக்கு இருக்கப்படாது, ஊருக்கு போயிடணும்னு சொல்றாங்க. அவர்கள் நேரடியாக மோட்சம் அடைந்தவர்கள், ஞான கலையாட்சி ஓவியமானவர்கள். நான் ஆயா ஆயான்னு நாளைக்கு கூட சுத்திட்டே இருக்கிறேன். இந்த ஆயா ரொம்ப ஓவியமானவர்கள். இவர்கள் மாதிரி காரைக்கால் அம்மையாருக்கு இணையானவர்கள். இந்த தாயாருக்கும் மகனுக்கும் சண்டை இருந்தா இங்க வந்துட்டு போகணும். ஒரு தாயாரோட இங்க வருவாங்க. இந்த வருஷம் வரல. மேலச்சியோடைய ஆறுமுகம்னு பேரு. அவங்க ஆட்டாவும் அவங்களுக்கு சொத்து தகராறுல பேசிக்கிறது இல்லையா. இந்த திருவிழாவுக்கு அங்க வந்துட்டு போகணும்னு சாகுற வரைக்கும் இனி புரியாம அவரே வச்சிருந்தாரு. இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. அதனால உங்க எல்லாரும் இங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. என்னால தங்கருக்கு வகை பண்ண முடியல. வீடு இருக்காங்கிறாங்க, கட்ட போறோம். அதாவது இந்த தாயார் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, எவ்வளவு பெரிய வார்த்தை நினைச்சேன். பொறுத்து வரேன்னு சொல்றாங்க. துறவியானதை என்ன பண்ணணும்? ஓடின்னு சொல்லணும். அடுத்து மனைவிட்ட வர்றாரு. மனைவி என்ன செய்வாங்க? கண்ணீரை காணிக்கையாக்குகிறார்கள். சிவகலையாக்கி பிச்சைக்காரனாயிட்டுனா என்ன நினைப்பாங்க? கோலங்கள் மாறும். இன்னைக்கு என்ன இப்படி இருக்கீங்கன்னாங்க, இன்னைக்கு டேர்னிங் பாயிண்ட். இந்த கதைக்கே முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு தான். எப்ப அந்த பெட்டியில காதற்ற ஊட்டியும் வாராது கான் கடைவெளிக்கு கண்ணாசன் எழுதும் போது எழுதுவார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் எழுதுவார். அவ்வளவும் பட்டினத்தார் பாடிய பாடலை எடுத்து தத்துவத்துக்கு பட்டினத்தார் அப்படின்பாரு. அந்த மாதிரி முழுக்கவிழ்ந்த நூலும் காது இல்லாத ஊசியும் எதுக்கும் உதவாது. வந்தது இறைவன் அப்படின்னு இவர் பட்டினத்து சாமின்னு பேர் வாங்கிறார். வெளியே மனைவிட்ட சொல்லிக்கும் போது சிவகலையாட்சி ரொம்ப ஓவியமானவர்கள். என்ன பேச முடியும்? தாயாரே எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அருணாக்கொடின்னு சொல்லுவோம். நம்ம பட்டுக்கை இல்லாத குழந்தை இருக்காது நம்ம வீடு வேண்டாம். என்னடா இப்படி இருக்க, பட்டுக்கையை கட்டி விடுங்கப்பா அப்படின்பா. இந்த பட்டுக்கையில அரிசியும் மிளகும் முடிஞ்சு விட்டுருவாங்க. இந்த முடிச்சு என்னைக்கு அவிழ்ந்து விழுகிறதோ அன்னைக்கு நான் காலமாயிட்டதா அர்த்தம். நீ எங்கேயும் போகக்கூடாது, கொல்லி வைக்க வந்துடும். இவர் உடனே என்ன சொல்றாரு? குடியிருந்த கோயில் கொல்லி வைக்க உடனே பெத்த தாய்க்கு கொடுக்கிறமா மரியாதை பாருங்க. குடியிருந்த கோயில் கொல்லி வைக்க உடனே. அதனால நான் சொன்னேன், தாயையும் தகப்பனையும் கூப்பிட்டா வேற கோயிலுக்கே போக வேண்டாம். இது அவசியம். இதை கத்துப்போம். இந்த பூமி அப்படியாப்பட்ட பூமி. இந்த ஊர்ல இந்த பக்கத்துல விளைஞ்ச மாங்கனி இருந்து சாப்பிட்டா கன்சீவ் ஆகாத பெண்களுக்கு கன்சீவ் ஆகும் சொல்றேன். எல்லாரும் எனக்கே ஒரு எங்களோட நம்ம ஊர் விடுதியில உள்ள மழை காய்க்காம போயிடுச்சு.
இந்த ஊர்ல இந்த மண்ணுக்கு அவ்வளவு விசேஷம். இதை வெறுமனை உட்காரணும். இப்ப காட்சியை மடத்துல உட்கார்ந்துட்டா கீழே அந்த மாதிரி வெறுமனை உட்கார்ந்துடணும். ஏன்னா இங்க வாங்கிட்டு போற பாத்திரங்கள்ல பற்று ஒட்டாது தெரியுமா? இங்க வாங்கிட்டு போய் சூடு வடிச்சா பற்றானது அந்த பாத்திரத்துல ஒட்டாது. பட்டினத்தால் பற்றற்றவர். இதுதான் முக்கியமான காரணம். இங்க இருந்து போகும்போது சில மண்பாண்டங்களை முதல் வருஷம் வாங்கிட்டு போகணும்பாங்க. இந்த மண்ணுக்கு வந்து மிதிச்சுட்டு போனாலே அவ்வளவு விசேஷம். தாயார யாராரு வேண்டாம ஒதுக்குறாங்களோ இங்க வந்துட்டா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. 3ஆம் வருஷம் சிட்டுன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. எங்க அண்ணன் கொல்லி வைக்க வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிச்சு. இல்லாட்டா நீ முடியல காசை போட்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னாவே தராங்களாம் காக்கால பொண்ணு. அதனால பார்வதீபதையே தென்னாடுடைய சிவனே போட்டி திருமாரி முத்திக்கு திருமாரி முத்திக்கு